மணி 6 ஆச்சு, நான் பெத்த 7 எந்திரிக்காம அப்படியே படுத்து கிடக்குது. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. முதல்ல ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அடுத்த வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஏமா அப்படி பண்ற? மகளே, நான் பெத்த மகளே. சொல்லுமா. அம்மா, அம்மா, அம்மா சொல்லுமா. அம்மா. ஏமா, உன்னை ஒரு 100 தடவை கத்திருப்பேன் என்னன்ட்டு. ஒரு பதிலாவது சொல்றியா? நான் 1000 தடவை கத்திருப்பேன், உன் கால் தான் கேட்டிருக்காது. போன் பார்த்துட்டே இருந்தா இப்படிதான் நடக்கும். போய் மேல துணி காய போட்டிருக்கேன், அதை எடுத்துட்டு வா போ. ஏமா இப்படி பார்க்க ரீல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி வைக்கிற? அதெல்லாம் நல்லா இருக்கு பார்க்க, அதனாலதான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ பார்த்து சந்தோஷப்படுவேன்னு. அதாவது நான் லைக் போட்ட ரீலை திருப்பி எனக்கு அனுப்பி வைக்கிறேன், அப்படிதானம்மா? அடுத்த ஏதோ வந்திருக்கு. மா, ஏமா அப்படி பண்ற? ரீல்ஸ் தான் அனுப்புறேன்னு பார்த்தா ஷார்ட்ஸும் அனுப்பி வைக்கிறியம்மா, யூடியூப்ல இருந்தும் அனுப்பி வைக்கிறம்மா. அநியாயம் போட்டு படுத்துறமா என்னே நீ. அது வாங்கணும் இது வாங்கணும்னு மட்டும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம போன் அடிச்சா மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. 3 தடவை போன் அடிச்சுன, ஏமா எடுக்கவே இல்ல? மிக்சியில சட்னி அரைச்சிட்டு இருந்தேன்டா. ஜீனியும் வேற ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்களே, போனை வேற எடுத்து தொலைய மாட்டேங்குது அம்மா. இப்ப என்னம்மா பண்ணிட்டு இருந்தேன்? சமைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. துணி துவைச்சிட்டு இருந்தேன்டா. துணி காய போட்டுட்டு இருந்தேன்டா. துணி மறைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. சீரியல் பார்த்துட்டு இருந்தேன்டா. முக்கியமான கட்டம், இந்த ரோஹிணியால மீனா மாட்டிக்கிட்டாடா. நீ கடைசி வரைக்கும் போன் எடுக்க மாட்டாமா, கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டா. சின்சான் பார்க்கணும், ரிமோட் தான்மா. என்னது ரிமோட் வேணுமா? இப்பதான சீரியலே போட்டிருக்காங்க. சிங்கப்பெண்ணே, 3 முடிச்சு, சிறகடிக்க ஆசை, ஏனார் துணை, பாண்டியன் ஸ்டோர்ஸ், கயல், மருமகள், எதிர்நீச்சல், அன்னம், சின்ன மருமகள், இன்னும் எத்தனையோ சீரியல் இருக்குடா. எல்லா சீரியலையும் பார்த்துட்டு நான் கொடுக்க முடியும்? முடியாது. நீ போய் உன் போன்ல போய் ஏதாவது ஒன்று பார்த்துக்கோ. சரி, எனக்கு இந்த சோறாவது போவியா போட மாட்டியா? அதுவும் நான் சொல்றத சொல்லிட்டேன். நாடகம்லாம் முடிஞ்சுதான் நான் வருவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்படி இல்லையா உங்க அப்பனை போய் அக்க சொல்லு, சரியா? போ. அம்மா, இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கு திங்கக்கிழமை, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால சாம்பார் வச்சுட்டேன். இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள், அதனால அன்னைக்கும் சாம்பார் தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? பொண்ணே கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுடி. இன்னைக்கு ஆனாலும் சாம்பார் தான். இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு நான் இதை வச்சிருக்கியாமா? இன்னைக்கு வியாழக்கிழமைல சாய்பாபாக்கு உகந்த நாள், அதனால இன்னைக்கு சாம்பார் தான். வெள்ளி சனி எப்பயும் போல பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த நாள்னு சொல்லிட்டு செய்யவே மாட்டாங்க. இன்னைக்கு சண்டேல இன்னைக்கு கேட்போம், இன்னைக்கு கண்டிப்பா நான்வெஜ் செஞ்சிருப்பாங்களே. இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? நானும் மனுஷி தானே, உங்களை மாதிரி தானே எனக்கும் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் தானே எனக்கும் ரெஸ்ட். இன்னைக்கு சண்டே நாள் நான் எனக்கும் லீவு. நானும் எதுவுமே சமைக்கல. ஒரு கறி குழம்பு கேட்டது குத்தம்மா. இந்நேரம் பார்த்தாலும் சாம்பார்னு. இது வேற காலில் வச்சுக்கிட்டாங்கன்னா மதியானத்துக்கு அதான், நைட்டுக்கு அதான். நல்லா பிளான் பண்ணி தான் வைக்கிறாங்க. ஒரு நாள் எனக்காக ஒரு கறி குழம்பு செஞ்சா என்ன? இந்த வீட்டில் தான் நிலைமைன்னு பார்த்தா எல்லா வீட்லயும் இதே நிலைமை தான். சரி, சாம்பார் கண்டுபிடிச்சோம், நம்ம அடிச்சு கொள்ளணும். இதுல டைலர் கோபி நம்பர் இருக்குண்டி, அதை மட்டும் கொஞ்சம் எழுத்து கொடுக்குறியா? தாமா, ஃபியூ செகண்ட்ஸ் லைட்டோ. அம்மா, என்னம்மா இது? ஏம்மா இவ்வளவு பிரைட்னஸ் வச்சிருக்க? அம்மா, என்ன ஆச்சுமா? அழுதுகிட்டு இருக்க? உனக்கு தெரியாம கீழே உடஞ்சிடுச்சு. இனிமேல் புது போன் வாங்கணும்னா காசு அதிகமா ஆகும்ல. இந்த நீயே பாரு, போன் எப்படி உடஞ்சு கிடக்குன்னு. அம்மா, போன்லாம் ஒன்னும் உடையலம்மா, டெம்பர் தாம்மா உடஞ்சிருக்கு. நீயே பாரு, எங்க கூட பார்க்கலாம். அப்பா போன் நல்ல விலைக்கு உடையல. செஞ்ச லட்டு எல்லாம் காலி. பிள்ளைங்க எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம ஒரு லட்டு கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கல. நம்ம சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கு பசிக்குதுமா, அந்த லட்டை கொடுமா. சரி, இந்த சாப்பிடு. லட்டு சூப்பர்மா. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே வெயிட் பண்றாங்க, நான் போய் விளையாண்டு வந்துடுறேன். அப்பா, என் லட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. சரி, நம்ம நைட்டுக்கு என்ன சமைக்கலான்றதை யோசிக்கலாம். அந்த வேலையை பார்ப்போம். நம்ம